என்ன பாண்டே, அந்த குடும்பத்துல யார போட்டு தள்ளுறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அதுலதான்ப்பா ஒரே குழப்பமா இருக்குது. சின்னமணியை போடலான்னு பார்த்தா இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிட்டு போறான். சரி பெரிய மணி போடலான்னு பார்த்தா அவன் பொண்டாட்டி வேற மாசமா இருக்கா. அத பார்த்தாலும் கரும பாவமா இருக்குது. இப்போதைக்கு அந்த சின்னத்தரையை போட்டா ஓரளவுக்கு ஒத்து வரும்னு நினைக்கிறேன். அது சரிடா. காரணம் என்ன? தான் பொண்ணு புடிச்சவனோட வாழ்றா. அதுக்கு இந்த சின்னத்துறை தடையா இருக்கிறான். அததான் அவனை கொன்னுட்டுன்னு அந்த தங்கராசு சொல்ல மாட்டான். நம்ம தான் அவனை சொல்ல வைக்கணும். அது எப்படியோ தங்கராசு மேல பழி விழுந்தா சரி. பழி விழ வச்சிருவோம். வாங்க வாங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தான். கரெக்டா டைமுக்கு வந்துட்டீங்களா? சரி, அந்த கல்யாணம் நடந்த கலவரத்துல ரொம்ப மனசொடைஞ்சு போயிருப்பீங்க நினைக்கிறேன். ஏங்க தகப்பு என்ன பண்ணலாம்? பசங்களை கூல் பண்றதுக்கு ஒரு குத்தாட்டம் போட்டா சரியா போயிருக்கு. வேண்டாங்க, ஒரு தடவை நீங்க செஞ்சதே போதும். இந்த தடவை நாங்க செய்யறோம் உங்களுக்கு. டே சின்னதுரை, நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஸ்பெஷல் சரக்கு ஏறுக்கிறா. போகும்போது சந்தோஷமா போகட்டும். என்ன கொஞ்சம் டவுட்டா இருக்குது போகும்போதுங்கிறீங்க? கவலைப்படா, சூப்பர் சரக்கு அது. இறக்கு. चक चक वत्ती कुछ सट्टन ता पत्ती किच ओइले ओइले चिक 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 किच चिन्न பொண்ணு சொக்கி கிச் மயிலே மயிலே அரும்பு மீசை முறுக்காதே குறும்பு பார்வை பார்க்காதே चक चक वत्ती कुछ सट्टन ता पत्ती किच ओइले ओइले चिक 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 किच चिन्न பொண்ணு சொக்கி கிச் மயிலே மயிலே நாள் பார்த்து ஓடி வா. நான் காண ஆடியா. நம்மம்மா சொன்னாங்க டாய். தூண்டில் போட்டது கண்ணிலா, நீயும் உள்ளது எண்ணிலா. தேரில் வந்தது தேம்பலா, போதை வந்தது நெஞ்சிலா. மஞ்சள் பூசிடும் பெண்ணிலா, அவள் மங்கையானதும் திருவிழா. தெய்வம் கண்டது நேரிலா, குளி தென்றல் வந்தது ஊருலா. பூமாலை போடவா. பூங்காற்றே ஓடிவா. மாச்சிக்குச்சி பத்திக்கிச்சி மாச்சிக்குச்சி பத்திக்கிச்சி பத்திக்கிச்சி மாச்சிக்குச்சி பத்திக்கிச்சி
என்ன பங்காளிகளா, நெஞ்சு எரியுதா? டேய், கண்ணு குறு குறுன்னு இருக்குமே, தலை விண்ணு விண்ணுன்னு இருக்குமே. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க 2 பேரும் சாக போறீங்கடா. டேய், என்னடா இப்படி சரக்கு இறக்குறேன்னு விஷத்தை இறக்கி விட்டீங்களாடா? டேய், உங்களா சும்மாவே விட மாட்டேன்டா. டேய், போடா. டேய், கத்தாதடா. சத்தம் போடுறவன்லாம் மெயின் வில்ல இல்ல, சைலண்டா காரியத்தை சாதிக்கிறான் பாத்தியா, அவன் தாண்டா மெயின் வில்லனே. டேய், பொதுவாவே வில்லன்கள் ஒரு மாதிரி, ஆனா நாங்க வேற மாதிரி. ஏடா டேய், கடைசியா வில்லனை வேற மாதிரி நாங்க மாதிரி கொண்டுட்டீங்களாடா? டேய்